வெள்ளை பூசணி சாற்றை தினமும் குடித்து வந்தால் புற்றுநோய் குணமாகும் என்ற தகவல் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் நிலையில் அது குறித்த உண்மையை கண்டறியும் நோக்கில் ஃபெக்ட் நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டது. வெள்ளை பூசணி சாற்றை தினமும் குடித்து வந்தால் புற்றுநோய் குணமடையும் என தெரிவிக்கப்பட்ட ஏதேனும் ஆய்வறிக்கைகள் உள்ளனவா என ஆராய்ந்த போது வெள்ளை பூசணியின் மருத்துவ குணங்கள் தொடர்பான விஞ்ஞான ரீதியான பல ஆய்வறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்த போதிலும் அவற்றில் வெள்ளை பூசணி சாற்றை தினமும் குடித்தால் புற்றுநோய் குணமடையும் என்பதற்கான எவ்வித ஆதாரங்களும் இருக்கவில்லை. இந்தியாவின் கர்நாடகாவில் உள்ள உதவி பேராசிரியரான சுனிதா சோசாவினால் நடத்தப்பட்ட வெள்ளை பூசணி சாறு குடிப்பதனால் ஏற்படும் மருத்துவ நன்மைகள் தொடர்பான ஆய்வில் வெள்ளை பூசணியின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சத்துக்கள் காணப்படுவதனால் பாரம்பரியமாக இந்த பழம் இருமல், காய்ச்சல், இதய நோய்கள் மற்றும் கல்லீரல் கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் மலச்சிக்கல்களை போக்குவதற்கும் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதேவேளை ஹெல்த் லைன் இணையதளத்தில் வெள்ளை பூசணி பல மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதாகவும் பல ஆண்டு காலமாக சீன ஆயுர்வேத மருத்துவத்தில் அதனை நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தி வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அதில் கூறப்படும் அனைத்து குணங்களுக்கும் தற்போது அறிவியல் ஆதாரங்கள் இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாம் தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்திடம் வினவிய போது வெள்ளை பூசணி மாத்திரமன்றி பழங்கள், காய்கறிகளை நமது உணவில் அன்றாடம் சேர்த்துக் கொள்வது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் எனவும், இருப்பினும் அவை ஒருபோதும் புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு உதவும் மருந்துகளுக்கு ஈடாக அமையாது என தெரிவித்தனர். அத்துடன் குறித்த பதிவு தொடர்பில் மேலதிக தெளிவினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சுதேச மருத்துவ நிறுவனத்தின் முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் வைத்தியர் LPA கருணாதிலகவிடம் வினவிய போது வெள்ளை பூசணி தொடர்பில் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இந்த தகவல் முற்றிலும் தவறானது எனவும், உண்மையான ஆயுர்வேத மருத்துவ முறையின்படி இந்த கூற்று தவறானது என்றும், ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டால் அவரின் நோய் நிலைமை, புற்றுநோயின் வகை போன்றவற்றுக்கு ஏற்பவே சிகிச்சை முறைகளும் மருத்துவர்களினால் தீர்மானிக்கப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் 100 மில்லி வெள்ளை பூசணி சாற்றை தினமும் குடித்து வந்தால் புற்றுநோய் குணமாகும் என சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல் தவறானது என்பதுடன், வெள்ளை பூசணியில் பல மருத்துவ குணங்கள் காணப்பட்டாலும் அதன் மூலம் புற்றுநோய் குணமாகும் என்பதற்கு எந்தவித உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்களும் இல்லை என்பதும் தெளிவாகின்றது.